வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இன்னைக்கு பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான பதிவாக இது இருக்க போகுது சார். ஏன்னா பெண்கள் நம்ம நாட்டினுடைய கண்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்றத தாண்டி தாய்மை அப்படின்றது அவங்களுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் சார். அந்த வரம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அது மிகப்பெரிய சாபமும் கூட சில பேருக்கு. ஏன்னா அடுத்த பிறவியை பார்த்து வர்ற மாதிரி அத்தனை வேதனை வழிகளை தாண்டி ஒரு மறுஜென்மம் தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படின்றதே. அந்த மாதிரி இருக்கும் பொழுது எப்படி பெண்களுக்கு மட்டும் இத்தனை சக்தி இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் என்ன நிறைய பேருக்கு உண்டு. ஒரு கொசு கடிச்சா கூட உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கிறவங்க எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சார். அப்படி இருக்கும் பொழுது இந்த பிள்ளை பிறக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்றவங்க எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்றப்போ பெண்களுக்கு இறைவன் அப்படிப்பட்ட ஒரு தாங்கக்கூடிய சக்தி கொடுத்திருக்காரா? அவர்களுக்குன்னு ஏதாவது தனி பவர் ஏதாவது கொடுத்திருக்காரா? அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார். பூமாதேவின்னு யாரை சொல்றாங்க? பெண்களை தான் சொல்றாங்க. அப்போ சக்திங்கிறது பெண்கள் தான், அதுதான் குறிக்கும். அதனால தான் ஒரு விஷயத்தை கூட பெண்கள் மூலயமா சாத்தியப்படும் அப்படிங்கிறதுக்கு பெண்கள் தான் அதுக்கு. அதனால் அது ஆண்களுக்கு அந்த சக்திலாம் இல்லை, ஒவ்வொருக்கும் ஒரு சக்தியை கொடுக்குறாரு. அந்த மாதிரி சக்தியை பெண்கள்கிட்ட மட்டும்தான் இருக்க முடியுங்கிறது இறைவன் உணர்ந்து பெண்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அது மனிதர்களுக்கும் உண்டு, விலங்கினங்களுக்கும் உண்டு. பெண்களுக்கெல்லாம் சரி, அதே மாதிரி தாய்மை அடைந்த ஒரு பெண்கள், பிரசவிக்கிற ஒரு பெண்கள் குழந்தையை பெற்றெடுத்துருக்குறாங்க. நீங்கள் அவ்வளோ நீங்கள் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லணும்னாலும் அதுதான், ஒரு குழந்தைய பெற்றெடுத்துருக்காங்கனாக்கா ஒரு மறு ஜென்மம் தான். அதில் எல்லா பெண்களுக்கும் அது பொருந்தும். அதில் ஒன்றும் இவங்களுக்கு அவங்க எல்லா பெண்களுக்கும் குழந்தை பெற்றெடுக்கும் அத்தனை பெண்களுக்கும் மறு ஜென்மம் தான் அது. ஏன்னா அதில் அஷூரன்ஸ்லாம் கிடையாது. நிறைய பெண்கள் குழந்தை பிறந்த அன்றைக்கே இது கூட இதாக இருக்கிறாங்க. அது ஏதோ ஒரு 0.1 தான் நடக்கும். அது அப்படின்னு என்னது, அவங்களுக்கு மறு ஜென்மம் இல்லை, அப்படி தான் அதுக்கு அர்த்தம். அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறணும். மறு ஜென்மம் கிடைக்க வேண்டியது ஜென்மம் அவங்களுக்கு இல்லை, முடிஞ்சிருச்சு அதோட. என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ டெலிவரியில் இதாகிட்டாங்க, அந்த ஜென்மம் அவங்களுக்கு இல்லைங்க, அந்த ஜென்மத்தோடு முடிஞ்சிருச்சு, அடுத்த ஜென்மம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லிடுவோம் அவங்க. சிம்பிளாக சொல்லிட்டீங்கன்னு இல்லை, உண்மை இல்லை, உண்மைன்னு ஒத்துக்குறாங்க. சரி, அதை விட்டுருவோம். அப்படி பிரசவிக்கிற பெண்களுக்கெல்லாம் இறைவன் வேற ஏதாவது ஒரு பரிசு மாதிரி விசேஷத்தன்மை ஏதாவது கொடுக்குறாரா? ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரானாக்கா கொடுத்து இருக்கிறாரு. என்னங்க கொடுத்துருக்காரு, கொஞ்சம் கொடுங்க, வெயிட் பண்ணுற, எல்லாம் நாங்கள் வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். உங்களை பெண்களை படைச்சதே பெரிய கிஃப்ட்டு. அதை விட வாழ்க்கையில் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு பெரிய மாலுமி அவங்க. ஒரு கப்பலுக்கு மாலுமி தான் முக்கியம். மாலுமி தவிர மற்றவங்களும் முக்கியம் இல்லைன்னா அதெல்லாம் விட்டுருங்க. அந்த மாலுமி கரெக்டாக போச்சுனாக்கா அந்த கப்பல் கரெக்டாக போய் சேரும். அப்படின்னா ஒரு வீட்டில் பெண்கள் சரியாக இருக்கும் பெண்கள் அப்படின்ட்டாக்கா அந்த மாலுமிங்கிற கப்பல், அந்த ஃபேமிலி கரெக்டாக எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேரும். மாலுமியே இல்லாத கப்பல் நிறைய இடத்துல வீட்லேயும் ஃபேமிலியில் இருந்துச்சுனாக்கா அது சரியாக இல்லைன்னா எல்லாத்துக்கும் அது அனுபவபூர்வமாக எல்லாத்துக்கும் தெரியும். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வருவோம். அவங்களுக்கு என்ன கிஃப்ட்டு கடவுள் கொடுக்க போகிறாருனாக்கா, பொதுவாக நம்மளுடைய மனித பிறப்புன்னாவே பல விஷயங்கள் கலந்து தான் இருக்கும். முன் ஜென்மத்துது அந்த மாதிரி சமாச்சாரம்லாம் இருக்கான்னா அதெல்லாம் மனித பிறப்பு எல்லாம் உண்டுங்க, இல்லாதெல்லாம் கிடையாது. நம்புகிறவங்க நம்பாதவங்க அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். நம்பாதவங்க 1% இருப்பாங்க, அவங்களுக்காக நம்ம உட்காந்துட்டு பேசுகிறது டைம் இது அது வேண்டாம். நம்புறவங்களை பற்றியே பேசுவோம், அதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி வெள்ளைக்காரனை அதை ஏற்றுட்டு உள்ளே வந்துட்டான், அதெல்லாம் உண்மை தான் அப்படின்ட்டு. அவன் மட்டும் ஏன் ஏற்றுக்கிட்டான்? ஆமாம், அவன் இப்போ தான் வெள்ளைக்காரங்க. அவன் அது ஒரு ஜென்ரேஷனுக்கு 2-3 ஜென்ரேஷன் பார்த்தா அவன் இங்கே உள்ளவனாக தான் இருப்பான். அவன் அதனால தான் அவன் திருப்பி இங்கே வரான். அது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது. நிறைய வெள்ளைக்காரன் இங்கே வரான்னாக்கா 2-3 தலைமுறை 4-5 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க அம்மா இங்கே தான் இருந்திருப்பாங்க. பின்ன அமெரிக்கா கண்டுபிடிக்கும் போது என்னது, கொலம்பஸ் கண்டுபிடிச்சாருந்தாங்க. கண்டுபிடிக்கும் போது அங்கே முதல்ல பார்த்தாங்களா, யார் தெரியுங்களா, சொல்லுவீங்களா? கொலம்பஸ் புரியல சார். ரெட் இண்டியன்ஸ்ன்னுவாங்க, செவ்விந்தியர்கள். ரெட்டு இண்டியன்ஸு, இந்தியர்கள். இந்தியர் தானே இருந்தாங்க. அமெரிக்கா வெள்ளைக்கார நாடு. அங்கே போய் கண்டுபிடிக்கும் போது யார் இருந்தாங்க? ரெட் இண்டியன்ஸ், செவ்விந்தியர். இந்தியர் தானே சொன்னாங்க, அமெரிக்கர் என்ன சொன்னாங்க? இல்லை. ஸோ உலகமே இந்தியர்கள் தான். சரி, அது இருக்கட்டும். பெண்களுக்கு போய் எங்கெங்கெல்லாம் போகிறோம் பாருங்கள், இன்னும் இருக்குது. அதனால் அந்த விதி கர்மா அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் இருக்குன்றது உங்களுக்கே தெரிஞ்சு போயிடுச்சு. அதில் அவங்களுக்கு கன்செப்ஷன் உண்டு, அதில் அவங்களுக்கு விதிவிலக்கு உண்டு. ஆனால் 100% இல்லை. அவங்கள அந்த வகையில் ரொம்ப பெருசாலாம் பாதிக்காது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த 3 ஜென்மத்தினுடைய சமாச்சாரங்கள் அப்படியெல்லாம் போட்டு பார்த்திங்கனாக்கா 90% கம்மி இல்லாமல் ஆண்கள் வழியில் தான் உங்களுக்கு காமிக்கும். ஆண்கள் வழியில் இருந்து தான் அந்த முன்னோர்களுடைய ஜெனட்டிக்கில் பாதிப்புலாம் பிள்ளைங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதெல்லாம் ஆண்கள் சைட்லேருந்து தான்.
பெண்களுடைய பர்சன்டேஜ் கம்மி. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த பிரசவிக்கும் போகும்போது உண்டான அந்த gift கடவுள் கொடுக்குறாரு இல்லையா, அவங்கள அஃபெக்ட் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டார், அவங்கள கிடையாது. அப்போ அந்த அந்த கர்மா விதிங்கிறது வந்து அவங்கள பெருசாக பாதிக்காது. அப்போ வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய்க்கு வந்து முன்ஜென்மத்து கர்மாவோ இல்லை இந்த ஜென்மத்து கர்மாவோ அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதா சார்? பெருசாக பாதிக்காது, இருக்கும் லைட்டாக. அது ஏன்னாக்கா அது ஏதாவது ஒரு 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 ஜென்ரேஷனில் இருந்ததுன்னா விட்டுரும். ஏன்னா அது அதிலே வந்து தொடர்ந்து ஒரு 4-5 ஜென்ரேஷன் தொடர்ந்துச்சுன்னா அது ட்ராவல் பண்ணிடும். அது இவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. சில இதெல்லாம் அப்படியே கண்டினியூட்டி இருக்கும், சில இதெல்லாம் அதனுடைய இது அப்படி இருந்துச்சுன்னா மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பர்சன்டேஜ் கம்மி தான். அதர்வைஸ் ஏதாவது ஒரு ஜென்ரேஷனில் அது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களும் ஒன்றும் பண்ணாது, அந்த ஜென்ரேஷன் முடிஞ்சிடும். அதுவே வந்து ஜென்ஸாக இருந்ததுன்னா அப்படியே ட்ராவல் பண்ணி இவங்களை வந்து நிப்பாட்டிடுவோம். இது பெண்களுக்கு இறைவன் கொடுக்குற கிஃப்ட். சரிங்க, முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, மனிதர்களுக்கு தான், விலங்குகள் கூட அது மாதிரி உண்டானா உண்டு. இப்போ அடுத்து விலங்குகள் பற்றி சொல்ல போகிறோம். அப்படி போகும்போது இப்போ யானையை பற்றி குறிப்பிடுறேன். யானை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மனிதர்களுக்கு வந்து 10 மாதம் வந்து ப்ரெக்னன்சி டியூரேஷனு, யானைக்கு வந்து 48 மாதம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து 48 மாதம். சரிங்க, 48 மாதம் அது டியூரேஷன். அதுக்கு என்ன இறைவன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தாக்கா, அதுக்கு மதம் பிடிக்கிறதுக்கு கொடுக்க விட மாட்டார். அப்போ பிரசவிக்கக்கூடிய பெண் யானைகளுக்கு வந்து மதம் பிடிக்கிறது பிடிக்காது, நடக்காது, இருக்காது. அது பிரசவிக்கல, அதுக்கு கிஃப்ட்டு அந்த ஒரு கொடுக்குறாரு. அதே மாதிரி மங்கி, குரங்கு இருக்குது. அதுவும் வந்துட்டு நம்மளோட கனெக்ட் ஆகிறது தான். ஏன்னா அதுக்கு வந்து இதுக்கெல்லாம் வந்து நம்ம 5 அறிவுன்னு சொல்கிறோம். என்ன கேட்டால் அதுக்கு 7 அறிவே சொல்லலாம். இதுல யானை, மங்கி இருக்கலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி பவர். அதெல்லாம் நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை பார்த்துருச்சுனாக்கா 5 வருஷம் கழிச்சு திருப்பி நம்மளை நல்லது செஞ்சா நல்ல முறையில் வந்து நம்ம கிட்ட பழகும், கெட்டது செஞ்சா நம்மளை விடாது. யானைக்கும் அந்த சக்தி இருக்குது, மங்கி குரங்குக்கும் அது உண்டு. குரங்குக்கு வந்துட்டு ஒரு சின்ன புண்ணு மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தாவுது, அது தாவுறது தான் அது வேலையே. அங்கே ஏதாவது கிராச்சஸ் சின்னதாக வந்துருச்சுனாக்கா அதனுடைய பிறப்பு தெரிஞ்சதோட இறப்பு அதுதான் சொல்லி அது முடிவு பண்ணிடும். ஒரு சின்ன அடிப்பட்டா கூட அதோடைய வாழ்நாள் முடிஞ்சிடும். அதை வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, எப்படி ஆகுதுங்க, அதை பெருசாகிக்கிறோம். அதுவே இத்தினுண்ட இத்தம் பெருசாகிக்கிறோம், உடம்பு ஃபுல்லாக ஆகிக்கிறோம், முடிஞ்சு போயிடும். ஆனால் பிரவேசிக்கிற பெண் குரங்குக்கு, மங்கிக்கு அது கிடையாது. அது மாதிரி அடிபட்டிருந்தா கூட அது ஆகாது. அது இறப்பு இயற்கையாக இருக்கும், அதனால் ஆகாது, இயற்கையாக இருக்கும். அதுக்கு கொடுக்குறாரு. அடுத்து பீக்காக்கு, மயிலுக்கு. மயிலில் பற்றி கூட ஒரு ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மயில் வந்துட்டு முருகனுடைய வாகனம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முருகனுடைய வாகனம் இந்த மயில் இப்பவும் மதுரையில் போனீங்கன்னா திருப்பரங்குன்றம் ஒரு கோயில் இருக்குது, முருகன் கோயில். திருப்பரங்குன்றத்தில் ஒரு மயில் வந்துட்டு அங்கே ஒரு 2-3 மயில் இருக்கும் இப்போவும். அந்த மயில் என்ன மயில் அப்படின்னாக்கா, முருகன் பிரவேசித்த அந்த மயிலினுடைய ஜென்ரேஷன் வழி வழியாக வந்து அந்த மயில் அது இப்பவும் அதுதான் அந்த மயில் அது. ஆனால் வெளியே அப்படி போடலை அவங்க. ஆனால் உண்மையான சீக்ரெட் அதுதான். முருகன் பயன்படுத்தின மயிலினுடைய அடுத்த தலைமுறை வந்துட்டு அதனுடைய குட்டி இப்போ அப்படியே எத்தனை தலைமுறை வந்துச்சோ தெரியாது, நமக்கு தெரியாது. இதுதானே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்படியே தொடர்ச்சியாக வருது இல்லையா, அந்த மயில் தான் அது. இறைவன் அவங்க ஜென்ரேஷன் உள்ள மயில், ரைட். அதே குறிப்பிட்டு வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மயிலை குறிப்பிட்டு சொல்கிறீங்க சார்? ஏங்க ஒரு மயில் இருந்திருக்கும், அது கரெக்டாக அங்கே போய் கிடச்சிருந்துருக்கும். அவர் தான் குமரன், குன்று இருக்கிறதெல்லாம் குமரன்ற மாதிரி, மலை எங்கே இருக்கிற அங்கே இருப்பார், அவர் அங்கே இருந்திருப்பார், மயில் அங்கே இருந்திருக்கும். கடைசியாக அதான் அவருடைய பிரயாணப்பட்டிருப்பார். கடைசியில் திருப்பரங்குன்றத்தோட பிரயாணம் கடைசியாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா சில விஷயம் நம்மளாம் வந்து எடுத்து கூட்டி சில விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது. ஆமாம், கரெக்ட். அதுக்காக வந்து அப்படியே இருந்திருக்கலாம். ஏன்னா வாழ்ந்தது வரலாறு தானே, இருந்தது வரலாறு தானே, இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதுவும் வரலாறு தானே. கண்டிப்பாக இறைவன் இல்லாமல் நாம் இல்லை. அது மாதிரி எல்லாமே வரலாறு தானே. அது மாதிரி மயிலுக்கு ஒன்று இருக்குது. மயிலுக்கு என்னென்னாக்கா, அது இன சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அந்த விந்துகள் அது வந்து போட்டணும், இவர் சாப்பிடுவார், உடனே பிரெக்னன்சி ஆயிரும் மயிலுக்கு மட்டும். அந்த சக்தி மயிலுக்கு உண்டு. ஆனால் அதுவும் வந்து அந்த மயிலில் வந்துட்டு அது வந்து இறப்பினுடைய இதை வந்து யாரும் கண்ணிலே பார்க்க முடியாது. காரணம் அது பிரெக்னன்சி ஆகிட்டு வந்து குஞ்சு தானே முட்டை பொறிச்சு குஞ்சு பொறிக்கும், அதுக்கு அந்த சக்தி கொடு. இப்படி விலங்கினங்களுக்கும் நான் நிறைய சொல்லுவேன். அதேமாதிரி பசுமாடு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, பசுமாடு கன்று ஈணுதுன்னு சொன்னாக்கா சுற்றி தேவதைகள் நிற்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். மொத்தத்தில் அல்டிமேட்டாக இறைவன் வந்துட்டு இந்த பிரசவிக்கிற குழந்தைங்களை பிரசவிக்கிற அனைத்து மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி ஒரு தனி சலுகையை கொடுக்குறாருங்கிற ஒரு அதிசயமான
ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லும் போகும்போது கண்டிப்பாக எல்லாரும் பூரிப்படைவீங்க, ஆச்சரியமும் படுவீங்க. கண்டிப்பா சார். இன்னொரு விஷயம் கேட்கணும் சார். என்னன்னா, இப்போ வந்து பெண்கள் வந்து பிரசவிக்கக்கூடிய பெண்களுக்கு கடவுள் மிகப்பெரிய கிஃப்ட்லாம் குடுக்குறாரு. கர்மாவினுடைய அளவே குறைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். தாய்ப்பால் வந்து பெண்கள் குடுக்குறாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்படின்றத தாண்டி, இன்னைக்கு தாய்ப்பால் தானம் அப்படின்றத நெறைய பேர் பண்றாங்க சார். அந்த மாதிரி தாய்ப்பால தானம் பண்ணக்கூடிய தாய்மார்களுக்கு இந்த கர்மாவினுடைய பாதிப்பு முழுமையாக குறையுமா? இல்ல என்ன மாதிரியான பலன்கள் இறைவன் அவங்களுக்கு குடுப்பார் சார்? ஆமாம், பொதுவாக வந்துட்டு இந்த காலத்தில் ஒன்றா அது தானங்கிறது வந்துடுச்சு. ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு தாய் இருக்கிறாங்க, அந்த குழந்தை அவங்க வீட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பாங்க. ஒரு சில நேரத்தில் அவங்க பக்கத்து வீடு அக்கம் வீட்டில் உள்ளவங்க அந்த குழந்தைய பிரசவிச்சுட்டு ஏதோ உடம்பு சரியில்லையோ இல்லை தாய்ப்பால் கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்தாக்கா அந்த குழந்தைக்கு சேர்த்து இவங்க தாய்ப்பால் கொடுப்பாங்க. ஆமாம். இந்த காலத்தில் கிடையாது, அந்த காலத்தில் அது உண்டு. அப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க அப்போது நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ வந்து அதை வந்து தானமாக பண்ணுறாங்க. இங்கே தானம், அதாவது தானம்னாவே பொதுவாகவே பெரிய விஷயம். தாய்ப்பாலில் தானமாக கொடுக்குறது, ஆனால் ஆத்மாத்மா அதை கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுலேயும் அவங்களுக்கு வந்து இதுக்காக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பெருசாக கிஃப்டாக கிடைக்குமா அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது. இதுவே மிகப்பெரிய புண்ணியன்றீங்களா? இதுவே பெரிய புண்ணியம். இதை தாண்டி அவங்க பிரசவிக்கிறதே பெரிய புண்ணியம். என்ன ஒன்று, பிரசவித்து அதை வந்து சரியான முறையில் அவங்க பயன்படுத்த போகும்போது தான் அதனுடைய கிடைக்கக்கூடிய ப்ளஸ் எல்லாம் வந்து ப்ளஸ் ஆகிக்கிட்டே போயிடும். அதுதான் அங்கே இருக்கிறது. அதில் ஒரு நான் இப்போ சொன்னது இன்டெரக்டாக சொன்னேன். அப்போ தான் அந்த ப்ளஸ்ஸாகவே மாறிட்டு போவோம். ஸோ தாய்ப்பால் அப்படி கொடுக்குறது சரியான, அது அடிஷனல் பவர். அது இது தாண்டி அதிசயம். அது அந்த கொடுக்கக்கூடிய மனசு அவங்களுக்கு இருக்கிறது பெரிய விஷயம் தான். ஏன்னா அப்படி யாரும் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்குறாங்கன்னு போது பிளட்டு கூட கொடுத்துடலாம், தாய்ப்பால் கொடுக்க முடியாது. என்ன சொல்கிறீங்க? பிளட்டு கூட ஊறிடும், தாய்ப்பாலும் ஊறிடும்னு சொல்லலாம். அவங்க குழந்தைக்கு விட்டுட்டு தானே கொடுக்குறாங்க. அவங்க குழந்தைக்கு போக மீதி கொடுக்குறாங்கன்னும் போது அது பெரிய மனசு தான். அதுவும் தானத்தில் கொடுக்கக்கூடியது, அது பெரிய தானம் தான். தானமாக இருக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து ஒரு தாய்மையினால் இறைவன் என்னென்ன பயன்களை வந்து பெண்களுக்காக இருக்கட்டும் இல்லை விலங்குகளுக்காக இருக்கட்டும் கொடுக்குறாரு, அந்த தாய்மை உணர்வு வந்து கர்மாவினுடைய அளவை எப்படி குறைக்குது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.